சில ஆட்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணக்கு மைண்ட் வரும். அப்போது நைட்டு 12 மணி ஆனால் நம்ம என்ன செய்ய ஃபோன் பண்ணுவோமா, பேசுங்க, வாய்ப்பே இல்லை, டைம் ஆகிட்டு இனி நாளை காலத்தை என்ன செய்யலாம், பேசலாம் அப்படி சொல்லலாம். ஆனால் ஏசப்பாட்டு அப்படி கிடையாது. ராத்திரி 12 ஆச்சு, ஆண்டவரை நீ தூங்கும், நாளை காலையில் உண்மை என்ன செய்கிறேன், அப்படி கிடையாது. ராத்திரி 12 மணி கூப்பிட்டாலும் அவர் ரிங்கு அங்கே என்ன நெட்வொர்க் பிஸி, வெயிட்டிங் காலு, அவுட் ஆஃப் கவரேஜ், சுவிட்ச் ஆஃப்ன்ற இது வரவே வராது. எப்போ போனாலும் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே ரிங் அடிக்கும். அவர் கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வமாக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு. இப்போ நம்ம சிலருக்கெல்லாம் டைம் கொடுக்கு, இப்போ வாங்க, இப்போ வாங்க, இத்தனை மணிக்கு வாங்க, இப்போ வரட்டப்போ இல்லை, ஈவினிங் வாங்க, நைட்டு வாங்க, அப்படி நம்ம டைம் கொடுக்குறோம். இதே போல் ஆண்டவர் நமக்கு டைம் கொடுக்குற நேரம் நிலைமை வச்சுருந்தாருன்னா என்ன இருக்குது நம்ம நிலைமை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ இப்போ ராத்திரி 12 மணி கூப்பிட்டாலும் அவர் ரெடியாக இருக்கிறார். அதிகாலையில் 5 மணி கூப்பிட்டாலும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். படுத்து கடந்துட்டு ஜெபித்தாலும் அவர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். யோனா சொல்கிறாரு, பாதாளத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டே நீர் எனக்கு செவி கொடுத்தீர். அதாவது என்னென்னா, கடலுக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள மீன், அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள தலை யாரு, நம்ம விஐபி. ஸோ அங்கிருந்து ஜெபித்த போது ஆண்டவர் கேட்குறாரு, பாதாளத்தில் படுக்கை போட்டேன் அப்போ நீர் கேட்டு. எப்படி நம்ம ஆண்டவர் இவ்வளோ ஒரு நல்ல தெய்வம், 24 மணி நேரம் நம்முடைய சத்தத்தை கேட்க ஒரு தேவன் ஆவலாக இருக்கும்போது நாம் சொல்லுகிறோம், எனக்கு அவரோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. பாவம் தானே.